ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இது செய்கிறதுக்கு நான் வந்து சாலமன் மீன் எடுத்திருக்கேன். அது தலை, வால், அப்புறம் இந்த மாதிரி சின்ன பீஸு எல்லாமே சேர்த்து 300 கிராம் இருக்குது இந்த மீன். அதை எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளி நிறையா கூட போட்டால் தான் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக அதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம அடுத்து இது செய்கிறதுக்கு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு தக்காளி வச்சுருக்கேன் நறுக்கி. அப்புறம் 7-8 வெள்ளைப்பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ 2.5 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எல்லா குழம்பும் நம்ம செய்கிறத விட மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காயட்டும். அதில் நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு சேர்த்துட்டு அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த உளுந்தம்பருப்பு வந்து செவந்து வரட்டும். இந்த மீன் குழம்பு வந்து நம்ம முதல்ல செஞ்ச உடனே அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சுருந்து சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மீனோட அந்த இதெல்லாம் சார்ந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூண்டு, அதுவும் சேர்க்குறேன். வெள்ளைப்பூண்டு வந்து கலர் மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மீன் குழம்பு. அதனால் ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூண்டை போட்டுருங்க. போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றியும் மீன் குழம்பு செய்வாங்க. இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்கிறது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெள்ளைப்பூண்டு. இன்னும் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அப்புறமே பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டேன்னா தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 4 கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க புளியை. ஏன்னா தக்காளி வந்து 1 தானே போட்டிருக்கோம். அதனால் இந்த புளியை வந்து நல்லா ஃபுல்லாக கரைச்சி ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த புளிப்பு வந்து கரெக்டாக வரும். இப்போ எல்லாமே கரைச்சி ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்குது. இது வந்து இனி நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ மீன் போடுறேன். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீனை போடணும். மீனை போட்டுட்டு சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா தான் அந்த மீன் வந்து அந்த குழம்போடு சார்ந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தலை, வாலெல்லாம் வந்து வறுத்தோம்னாக்கா அந்தளவு சாப்பிட மாட்டாங்க. குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் மீன் குழம்புனாக்கா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக குழம்பு வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சினாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.